சாமி கை நாடி புடிச்சு பாக்குறா சாமி சாமி அரையே அட ஓடுறையே 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 ஒரு சனம் ஓடுல அல்ல உட்காந்தா இருக்கு ஓடுது ஓடுதுன்னா சனம் சண்டையை கட்டி ஓடுத்தாங்க ஓடுறா ஆர்மோ பாச்சாரையே கையில ஏக ஓடுதுன்னு சொல்றேயே எனக்கு ஓடுதா ஆமாண்டையே அரே சாமி நல்லா தெரிஞ்ச பாரு अच्छा पेठो पेट अक्काई काट रही है अथो 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 अच्छा मैं एक पढ़ के रही है अरे एक बार तेरे இது ஐக்கு படிச்சிருக்கு தாங்க கிளீனா இருக்கா आज तबाक सामी आ काट रही है ரைட் अरे सामी இன்னும் கொஞ்சம் ஏச்சுட்டா आ मौसम बैठना ये मौसम बैठना ये मौसम बैठना ये अरे अम्मा ने सत्यम्मा सामी वो पोंडान कादा अपराये आ वो अम्माल वने कंडवड सेंद पत्र कुडाये नरी உடம்பு வச்சிக்கலாமாடா டேய் அதிமானம் சிறுமலை என் குழம்பு சிரிப்பா சிரிக்குது அடடே எங்க அம்மாளை கேட்டுட்டு தான் சொல்லு கேடா டேய் ஜெயமோ அம்மா அம்மா ஏன்டா எத்தனை நாளா இல்லாம இப்ப ஏன்டா சந்தேகமா கேக்குற குடும்பமே சந்தேகத்துல நம்ம ஓடுது என் ஆறுக்கு பெத்தனது மட்டும் சொல்லு அப்பா ஆ உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஆ துபாய் போயிட்டாரு அவரு போன உடனே அவன் போன உடனே மறாவது வருஷம் நம்ம ஊர்ல திருவிழா அப்படி திருவிழா நியமிச்சு சாமி வந்துட்டு இருக்குது மரமண வருத்து ஆமா நம்ம ஏகாலி இருக்கிறாப்ல இல்லையா அவரு கோயிலுக்கு வந்தாரு திருநாவுல பொங்குச்சோறு வாங்க வந்தானா ஆமா அவரு நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது சரியான மழை பிடிச்சி போச்சு போகட்டும் பையன் அப்பதான் வரணுமா அடுத்த வீட்டுல சோறு வாங்கல மயம் வரக்கூடாதா அவர் என்ன பண்ணாரு ஆடிட்டமா இந்த தாவாரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறான் இடம் கொடுத்தியா ஆமா ஆமா சரி என்ன பண்றது கேவன் தானே கேவன் தானே அது சரி அப்படின்னு சொல்லி தாவாரத்துல கொஞ்சம் உட்கார வச்சேன் சரி அப்படி உட்கார வச்சுதான் மறுபடியும் அதிகமா மழை பெய்யுது கண்ணமா சார் அடிக்குது சாரல் அதிகமாச்சு ஐயா என்ன ஐயா நான் வீட்டுக்கு போக முடியாது உள்ள வருத்தமா அப்படின்னு கேட்டான் உள்ளார வந்து படுக்கட்டுமான்னு கேட்டானா அப்படி கேட்டா என்ன நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் தெரியுமா பாபா சரி உள்ளாரதான் வந்து அப்படி உட்காரு மழை ஓட்ட வரைக்கும் சோறு எடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டேன் அப்படி சொன்ன மாதிரி இவன் வந்து உள்ளார வந்து உட்காந்தான் ஒரு இடி சரியான இடி டிம்பிள் அடிச்சுது ஐயோ மரத்துல மட்டும் இடிச்சுதான் ஊட்டி அடிச்சுதான் கடவுளே அங்க பயந்துக்கிட்டு நான் உங்க அப்பா அவசரத்தை பிடிச்சிட்டு போற வாய போட்டு பாடு தூர தலகாணி மந்திரம் சொல்லிட்டு இந்த கிழவன் என்ன பண்ண அந்த இடி இடிச்சது நேரத்துல என்ன கட்டியமா அணைஞ்சு பிடிச்சிட்டாடா தம்பி அணைஞ்சு பிடிச்சா மாதிரி அதே நேரத்துல நீ கை தட்டிட்ட அடி வண்ணான போன புண்டாமோளே அந்த தேவடி அண்ணா என் வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்காரன்னு வச்சிருக்கிறான் ஏகாலி முத்து இருக்கிறாப்லையா அந்த முட்டை சேர்ந்து தட்ட பையா ஒண்ணு கத்தேன் தம்பி ஏயமோ தம்பி ஏயமோ இதை யாருக்கிட்டயா
நான் சொன்னேன்னு வெளியே சொல்லிவிடாதா? நீ சொன்னது ஊரே கேக்குது. நான் வேற சொல்ல போறேன்னா ஓ என் தலை எழுத்து. ஐயா உண்மையா பொய்யான சாமி? எந்த மாத்தமும் ஆக்கின்னு ஒன்று இருக்குதுடா ஐயா. என்ன எத்தனை ஐயே ரெண்டாட்டிக்கு காலி பொண்டாட்டிக்கு முட்டி காலி கெட்டி காடுறாயே உன் பொண்டாட்டிக்கு முட்டி காடுறாயே உன் பொண்டாட்டிக்கு முட்டி காடு இருக்குற சாமி. இங்க வாடி. என்ன ஐயோ சொல்ல என்னங்கவா இங்க வாடி. என்ன உன்னை கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் அப்படி ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா? 2 காலை கட்டி 3 புள்ளை எனக்கு பெத்த. ஆமா முட்டி காலை எவனுக்கிட்ட காட்டினேன். அடிப்பாவி எத்தனை புள்ளை பெத்த? அதை மட்டும் சொல்றீ. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. 2 காலை காட்டி 3 புள்ளை எனக்கு பெத்த. இது உனக்கு இதுவரையும் தெரியாதுங்களா? முட்டி காலை எவ்வளவு தெரியும்? நான் யாருகிட்ட காட்டினேன்? முட்டி காலை எங்க வச்சுக்கிற? இந்த முட்டி காலை நான் ஒருத்தர்கிட்ட காட்டுங்க. முட்டி காலைக்கு காட்டல ஒப்ப முட்டு காட்டிதான் அடிக்காது முது வாங்காது அந்த உடம்பு. இது என்னங்க? காலு. இது முட்டி. 2 சேர்த்தா முட்டி. முட்டிக்கால் தெரியாத பொட்டனை வச்சு சாமி வேற என்னடா? என் குடும்பத்துல அப்படியே ஏத்தி வச்சுட்டேன். சாமி நம்ம காலியாத்தான் சொல்றாங்க. உனக்கு ஒரே ஒரு கும்பிடு. சொல் சாமி. 1000 வத்திய கொண்டதும் உன் கோயில அங்கே குத்துறாங்க சாமி கோயில்ல. என் கை நாடிய பிடிச்சி சொல்ல ஒட்டமா அப்படியே கச்ச கச்சன்னு காட்டுறாங்க. செக்கம்மாரி காலி முண்டே கண்ண கட்டி வேலை செய்ய பகவதி 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 மோசம் பண்றாங்க மோசம் பண்றாங்க. அரா சாமி இம்மா 4 சாமி 3 நாள்ல சாவ போடுறாங்க. அப்படியாப்பட்ட நோய் என்ன நோய்? சாமி இப்போ உனக்கு வயசு என்னடா ஆகுது? 29 முடிய போகுது. சாமிக்கு 29 வயசு சாமி. சாமி 10-11 வயசுல உனக்கு ஆரம்பிச்சுதுரா கொடிய நோய்டா சாமி. சொல்ல முடியாது. என்ன நோய்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 நேரம் விடாத சாமி உனக்கு வெள்ளப்படுத்தாடா. ஆம்பளைக்கா? உனக்கு வெள்ளப்படுத்தா இல்லடா? என்ன அந்த ஆயலை கேட்டேன். ஆயா ஆயா ஆம்பளைக்கு வெள்ளப்படும். சரி பட்டுத்தான். வெள்ளப்படுத்த சாமி வெட்டியா மாதிரி போச்சுறாங்க. இப்ப வெட்டா மாதிரி சாமி கூட்டம் பிடிக்க போதுறாங்க. 3 நாள் சாவ போறது காலியாத்தான் சொல்லிட்டுறாங்க. எனக்கா? ஆமாடா சாமி. சாமி ஒரு மருந்து இருந்தா கொடுத்து நான் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பீர்த்தன் சாமி. மருந்து கொடு. நம்மளே சாமி பச்சை மலை பவுள மலை கொச்சி கொடுகு பங்காள சிங்கால சாமி அங்கே இருந்து நிறைய மூலிகை கொண்டு வந்துருக்கு. அங்கே கொஞ்சம் பொருள் வேணும் சாமி. 2 ஒன்னா கலந்து கொடுத்தா சீக்கிரம் குணமா உண்டாங்க. என்ன? முத்திர முருங்க மரம் தெரியுமாடாங்க? ரைட்டு. சாமி மேல இருக்கிற பட்டை எடுத்து உள்ள இருக்கிற பட்டை அவ்வளவு வேணும் சாமி. முருங்கப்பட்டை நல்ல முத்திர கேள்வி விட்டு கொஞ்சம் வேணும்டாங்க. கேள்வி விட்டியா? அவளே தான் முத்தி விட்டா எங்க போய் விட்டு போடுவாளோ? நான் எங்க வலசாயில கேட்டார். ஐயா வெளிக்காட்டுக்கு போவியா? வெளிக்காட்டுக்கு போவியாயா? எனக்கு கொஞ்சோண்டு வேணும். வெளிக்காட்டுக்கு போவியாங்கிற ஏன் அங்கே என்னடா போய் கேக்குது? முத்துன கேள்வி விட்டா மூஞ்ச பாத்தியாடா? அது சாமி அது கேட்கலடா. முத்துன முருங்க பாட்டுறாங்க.
சாமி நல்ல முத்துல கோய் முட்டடா ஐயே வாங்கிக்கிறேன் கோழி முட்டையை வாங்க முடியாது சாமி நாம பட்டு சாமி நாம பட்ட மேல இருக்கிற பட்டு உள்ள இருக்கிற பட்டை கொஞ்சம் வேணும்டா ஐயே சாமி நல்ல நாலு போன் கை விட்டு கொஞ்சம் வேணும்டா ஐயே யாரு கூட கை விட்டியா யார வந்து அடிச்சாலும் அடிக்கிட்டு ஆயா உன் பீ நாருமாயா நீ எங்க சாமி எடுக்க என் நோய் தீர்ந்து எனக்கு களமா வேணும் கொஞ்சோண்டு கூட ஐயா நீ போறிய வெளிக்காட்டுக்கு அரையே என்னடைய கேக்குது 2 கேவில யாரோ ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ண போறாங்க சாமி என்னட கேட்டுதா ஐயா நாரி போன கேவி மூஞ்சி பார்த்து கார் மூஞ்சி கோதுறாயே கருத்து பெப்பே என்ன கேட்டு மேலே என்ன நாம பட்டுற சாமி நான் கோய் முட்டடா ஐயே வாங்கிக்கிறேன் சாமி அது கொண்டு வந்து சாமி காவால வேறு ஒரு காக்கல வேணும்டா ஐயே காவால வேறு கொண்டு வரும்டா சாமி சாமி அதுக்குள்ளே சாமி இன்னொன்று வேணும்டா சாமி என்ன கருங்கல்லு வேறு ஒரு காக்கல வேணும்டா ஐயே கல்லுக்கு எங்கடா வேறு இருக்குது சரி வாங்கிக்க சரி வாங்கிக்கிறேன் மீன் எண்ணம் கொஞ்சம் வேணும்டா ஐயே சரி அருவாமல கொழுப்பு கொஞ்சம் வேணும்டா ஐயே இரும்புல கொழுப்பு வருமாடா எங்கடா போய் சாவுமா சரி எடுத்துட்டு வரேன் சாமி இன்னொன்று ஐயே அது மட்டும் போட்டா சரியா வந்து ஐயே கருவாட்டு ரத்தம் ஒரு காப்பி வேணும்டா ஐயே மீன் வெட்டுறோம் அதுக்கே ரத்தம் வேண்டிய அழிச்சில போட்டு வந்து உறைஞ்சு போய் நிக்குது கருவாட்டுக்கு எங்க போவ ரத்தத்துக்கு சாமி போடுற ஐயே கேட்டு வரேன் பாக்கியா கருவாட்டு அழிச்சு ரத்தம் வந்துதான் பியா சரி எடுத்துக்கிறேன் சாமி இன்னொன்று ஐயே வா வீட்டு பக்கத்துல ஐயே 2 மூட்டை புளி மரம் இருக்குதா சாமி புளிய மரம் இருக்கு கோசு வேலை போகணும்டா ஐயே எத்தனை மணிக்கு போந்துருவே சாமி சாயந்தரம் 6 மணிக்கு கட்டணும்டா ஐயே கொசு வேலை காலையில 6 மணிக்கு அவுக்கணும்டா ஐயே என்னவா எந்த பக்கம் காத்தடிக்குன்னு பார்த்து கொசு வேலை போகணும்டா சாமி கொசு வேலை போட்டு சாமி தூங்க கூடாதுடா ஐயே பக்கத்துல உட்காந்துருக்குண்டா சாமி இந்த ஊர்ல இருக்கிற கிழவங்க விடுற கொசுல அந்த வலைக்கு வந்துருட்டா சாமி காலையில போயிடா ஐயே வலைய சாமி தட்டி கொட்டி தூத்தி படிச்சு அம்மா குசு கொண்டாடா ஐயே வசனம் போய்க்கிறா இதெல்லாம் கூட வாங்கி போடலாம் ஒண்ணு சொல்லிவிட்டு செய்ய அப்புறம் மூய்க்கிற குசு விடு இங்கேயும் கேட்டுட்ட அங்க போய் கேட்டு வரேன் பொறுமையா ஆட்டாது ஐயா நீ குசு விடுறியா கட்டி கொட்டிம்மா கொண்டு வந்துடுறாயே பொண்டாட்டி உரல போட்டு போல் கிணல்ல இருக்குந்த சாமி சாமி கூடி போன வீட்டுல ஆடி பூண்டு சாட்டி வேணும்டா ஐயே எப்படி குசு எப்படி வேணும் தட்டி கொட்டி தூத்தி போச்சு ஏமாடா இல்ல நீயாவது கொஞ்சம் விடுறா தட்டி கொட்டி சாமி கூடி போன வீட்டுல ஆடி பூண்டு சாட்டி வேணும்டா வாங்கிட்டு வந்து அது நல்லா போட்டு சாமி நல்லா வேவ போனும்டா ஐயே சாமி மெல்ல தூள்ல வடிகட்டுற ஐயே உனக்கு மல்லாக்கு படுப்பு போட்டு சாமி ஒத்த மூக்கு அடிச்சிட்டு சாமி ஒத்த மூக்குல ஏத்துல சரியா போடணுமா காலி ஏத்த சொல்ற ஐயே அப்படியே செய்யறாயா 3 வேலை அப்படியே செய்யறேன் அப்படியே செய்யறேன் ஐயே அரே சாமி ஐயே போனா ஏங்கிறா அந்தாட போனா மந்திரிங்களா யாருமா நான் யார் என்று உனக்கு புரியவில்லையா சொல்லுமா
Bye-bye.